ஜபர் உனக்கு டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள தூக்க மாத்திரை முழுங்கிய தூக்கல தொங்கிய செத்து தொலைஞ்சிரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூ இயர் வந்துருச்சுல்ல. இப்போ நம்ம என்ன எடுத்தாகணும், நியூ இயர் ரெசல்யூஷன். அது நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம். சிரிக்காங்க, எனக்கு எடுப்போம் தெரியாது, ஆனால் எல்லாரும் எடுப்பாங்க, நம்மளும் எடுப்போம். என்னன்னா ஏதேதோ பேசுறியண்ணா, உன்னை இந்த கோலத்துல பார்க்கல, நெஞ்செல்லாம் வலிக்குதண்ணா. சரி, நான் மட்டும் எடுத்தா போட்டது, நம்ம வியூவர்ஸும் என்ன எடுக்கிறாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோவில் போடலாம்னு நினச்சிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தோம் உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் அதுன்ட்டு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. எப்பயும் போல தான் பண்ணுறது 2 பேர் தான். அதில் ஒன்று நானே தான், இன்னொன்று என் ஃப்ரெண்டு. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, என் நம்பரை முதல்ல பிளாக் பண்ணணும் அப்படின்னு தான் அவன் நியூ ரெசல்யூஷனாகவே அதுதான் வச்சுருப்பான். என் நம்பரை பிளாக் பண்ணுறது தான் அவனுக்கு ரெசல்யூஷனும். அதே மாதிரி மற்றவங்க பார்க்குறவங்க எல்லாம் போய் என் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே நான் கொஷின்லாம் கேட்பேன். வண்டி இன்சியர் வணக்கம் வைப்பாங்க இல்ல, ஒரு பாசத்துல தான் வணக்கம். யாரா நீ மேல பாசம் வைக்கிறதுக்கு? கொஷின் மீன்ஸ் வீடியோக்காக தான், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுப்பாமே அப்படின்றதுக்காக தான். அதனால் அங்கே போயிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் ஏதாச்சும் பண்ணலாம், ஸ்டோரியிலே ஏதாச்சும் வச்சேன்னா அதுக்கு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் பண்ணுவேன். உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. அதுக்கு பேர் பிச்சை. இது பேர் தான் பிச்சையா? ஓகே, நம்ம மேட்ருக்கு வருவோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எடுத்த நியூ இயர் ரெசல்யூஷன், எடுத்த மீன்ஸ் எடுக்க போகிற நியூ இயர் ரெசல்யூஷன், அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. முதல் பாயிண்ட், வெயிட்டை கெயின் பண்ண. வெயிட்டை கெயின் பண்ணால் சும்மா வாயால் சொல்லிட்டு இருந்தால் வெயிட் கெயின் பண்ண முடியாது. அதுக்கான வழி நம்ம தான் பார்க்கணும். வழியை பார்த்து நம்மளே அதுக்கான ஃபுட்ஸ் நல்லாவே சாப்பிட்டு, நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டு எடுத்துக்கிட்டாவே ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணிடலாம். சரி, அதை எப்படி எந்த ஃபுட் சாப்பிட்றது அப்படின்ட்டு பார்ப்போம். யாராச்சும் யூடியூப்ல ஏதாவது போட்டிருப்பாங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று நல்லதாக கிடைக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஓகே, இந்த ஒரு கஷ்டமாக தான் இருக்குது, நானும் இதில் ட்ரை பண்ணுறேன், ஏற்றவே முடியல. ஒரு இதை மட்டும் நீங்கள் டெய்லியும் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் குடித்தாலே வெயிட் ஏறுமா? இப்படி என்ன குடிக்க சொல்கிறேன்மா? வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு சாப்பாடு நிறைய சாப்பிடணும். பட் அது நிறைய பேரில் சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் வெயிட் கெயின் ஆகாது. ஒத்துக்க வேண்டியதுலாம் சாப்பிடவே என்னால் முடியாது. சாப்பிட முடியாதுல மீன்ஸ் அது நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வர அது சாப்பாடு லெஸ்ஸும் கொஞ்சம் குறையாவே இருக்குது. சாமியமாக உங்களுக்கு வாழ்க்கையில் தான் எதுவும் கிடைக்கலன்னா ஒரு வீடியோ கூட ஒழுங்காக பண்ணணும் அப்படின்றாங்க. ஒன்றெல்லாம் எப்போ குறையன்னு தெரியலையே. அப்படியே எடுத்து போடுவோம். ஆல்ரெடி 2 வீடியோ பேக்ரவுண்டில் பேசிகிட்டு இருக்கதான் போடுவோம். அதே மாதிரி இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்க வேண்டியதான். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் அல்டர்னேட்டிவ் இந்த ஒரு ஷேக் வந்து கண்டிப்பாக குடிச்சிங்க. என்ன ஷேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நமக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாழைப்பழம். 3 வாழைப்பழம். வாழைப்பழம் 1 எத்தனை ரூபா இருக்கும்? 1 6 7 ரூபா. நம்ம 6 ரூபான்னு வச்சுப்போம். 6 ரூபா வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 5லேருந்து 10 பாதாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாதாம் இல்லைனா 5 to 10 பாதாம் ஒரு பாக்கெட்டு விலை அதெல்லாம் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தாங்க. 65 ரூபா என்னன்னு நினைக்கிறேன். 35 இருக்குன்னு தெரியல. 60 ரூபா போட்டு ஒரு பாக்கெட் பாதாம் இல்லைனா கூட இந்த வேர்க்கடலை கை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மில்க் எடுத்து பால் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் ஒரு பாக்கெட் 15 ரூபா நினைக்கிறேன். 250 ml 15 ரூபானா ஒரு நாளைக்கு 250 ml 15 ரூபா. ஓட்ஸ் எடுத்து பாருங்க, ஒரு 50 கிராம் ஓட்ஸ் அப்படின்னு ஒரு கையளவு ஓட்ஸ் எடுத்து போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் டெய்லி பேஸில் ஒரு 2 டைம் குடிக்கலாம். ஓட்ஸ் என்னன்னு எனக்கே தெரியாது. 2 டைம் 3 டைம் கூட குடிக்கலாம். டெய்லி பேஸில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து ஃபாஸ்ட்டாக ஈஸியாக அதே நேரத்தில் கெயின் ஆகும். இந்த வீடியோவில் அதெல்லாம் மறக்காம லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓட்ஸ் என்னன்னு தெரியல, ஒரு 20 ரூபா போட்டுருக்கோம். ஆனால் பனானா ஒரு நாளைக்கு 4 ரூபா ப்ளஸ்
நெக்ஸ்ட் மொத்தமாக வந்து 50 ரூபா. ஒரு நாளைக்கு 50 ரூபா, 1 மந்த்துக்கு 450 ரூபா. ஓகேவா? அப்படின்னா 3 மாதத்துக்கு பண்ணால் வெயிட் கெயின் ஆகுதான்ட்டு முதல்ல இதில் பண்டுவேடே தெரியல அப்படின்ட்டு பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்த விஷயம், ஒழுங்காக தூங்கணும். தூங்கணும், நிம்மதியாக தூங்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கணும். ஆனால் 6 மணி நேரம் அது மாதிரிலாம் கரெக்ட். எதுக்காக முடிச்சிட்டு இருக்குன்னே தெரியல. நைட் 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும். சும்மாவே முடிச்சிட்டு போனையும் திருப்பி எதுக்கான்னு தெரியல. அதையும் கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் காலையில் நேரமாக கரெக்டாக ஈவினிங் நைட்டு கரெக்டாக தூங்கினாவே காலையில் நேரமாக இருந்துச்சு. நைட்டு ஒரு மேக்ஸிமம் 10:32 11 தூங்கிட்டாவே போதும். நெக்ஸ்ட்டு டைமுக்கு சாப்பிடணும். டைமுக்கு சாப்பிடணும். ஆஃபீஸில் இருக்கிறது தான் 2 மணி 2:30 மணிக்கு சாப்பிட்றாங்க. என்னப்பா வாங்க போம்மா, என்னடா போக சொல்லிட்டாங்களா? என்னப்பா போம்மா, என்னடா போம்மா. இப்படி சாப்பிட்டா எங்கே இங்கே ஏறும்? இப்படி தான் இருப்பேன். கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும். மட்டும் கொஞ்சம் சொல்லணும், நல்ல ஃபுட்டாக செஞ்சாமா ஒழுங்காக சாப்பிட்ற மாதிரி. அப்போ இருந்த இவன் வேணுன்றாங்க அது பிரதீப். அது மாதிரி அப்போ ஸ்கூல் படிக்கும்போது இருந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்கிறோம். டைமுக்கு கரெக்டான ஃபுட்டு, நல்ல ஃபுட்டாக டேஸ்டான ஃபுட்டாக எம்மா செஞ்சுக்கிறது சாப்பிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோஸ் ஒழுங்காக போடணும். என் சேனலில் ஒரு மாதத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் 3 இல்லை 4 வீடியோவாச்சும் போடணும். இது ஒரு நல்ல சொல்யூஷன் நான் பார்க்குறேன். இது வேணால் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ மற்றதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன்னா மற்றதையும் ட்ரை பண்ணுவோம். இது மஸ்ட்டு. இது ட்ரை இல்லை பண்ணணும். ஓகேவா? 1 மந்த்துக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ, ஒரு டெக் வீடியோ. டம்மி பாவா இருந்தா நீங்க வச்சவனா கியோமையோன்னு கத்தோம் பாரு, கத்தவே இல்லை. ஒரு ஜாலி வீடியோ. மாதிரியாச்சும் பண்ணி மந்த்லி ஒரு 4 வீடியோ கொடுத்துடணும். ஆனால் பின்பற்ற எழுதியாளா ஃபஸ்ட்டு 3 இருக்கிறது தெரியல. ஆனால் 4வது பண்ணி தான் ஆகணும். ஓகே, நியூ இயர் வந்துருச்சு. இந்த ரிசர்வேஷன்லாம் நான் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் எடுப்பீங்க ரிசர்வேஷன், அந்த மாதிரி எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இத்துடன் நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். பாய். ப்ராப்ளம்ஸ் வரும் போகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாலியாக வைப் பண்ணுங்க.